வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் YOSUCHU solrean. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய வேஸ்டஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? வேறு என்ன, டஸ்ட்பின் தான். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையுமே பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடுகள், அதுக்கப்புறம் இந்த பேப்பர் வேஸ்ட்லேருந்து வர்ற பொம்மைகள், அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்னர்லேருந்து வர்ற பொம்மைகள், அப்புறம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஸ்ட்ராலேருந்து பென் ஸ்டாண்ட், இந்த மாதிரியும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து செடி வளர்க்குறதுக்கு கூட வந்து அந்த வேஸ்ட் திங்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வெறும் குப்பையை மட்டும் வச்சு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டில் லட்சக்கணக்கில் எப்படி பணம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளும் இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் குப்பை தான். இது வந்து உடஞ்ச வாளி, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மண், ஏதோ ஒரு மண், எந்த மண் வேணால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உதிரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த டஸ்ட்பினில் இருக்கிறது வந்து குப்பை, நம்ம குப்பை தொட்டியில் போடுற குப்பை. அதுக்கப்புறம் இந்த ராடு வந்து அயன் ராடு, ஏதாச்சும் ஒரு ராடு எடுத்துக்கோங்க. சின்ன பாக்ஸில் இருக்கிறது வந்து MCL. இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை, உடஞ்ச ஜல்லடை. நான் ஒட்டுறதுக்கு வந்து கன் ஷூட் எடுத்திருக்கேன், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டியூப் வந்து நீங்கள் எந்த டியூப் வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து தண்ணி வரும்ல, அந்த டியூப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது வந்து மாட்டு சாணி, அது வந்து ஆட்டு புழுக்க. இவ்வளோதான் நமக்கு தேவை. அடுத்து வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ராடை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராடை வந்து சுடுறதுக்காக நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இதை அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாளி இருக்கு இல்லையா, இந்த வாளியில் வந்து நாம் இப்படி திருப்பி இங்கே வந்து நம்ம ஓட்டை போடணும். இதை ஓட்டை போட்டு இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ராடு வந்து நல்லா சூடு ஆயிடுச்சு. இந்த ராடு சூடானதும் இதை நம்ம எடுத்து நம்ம இப்படி குத்துனாலே வந்து ஓட்டை விழுந்துடும். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நம்ம வச்சுருக்கோம் டியூப் அதை விட சின்ன ஓட்டையாக தான் இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப லூஸ் ஆகிடும். இப்போ போட்டுட்டு MCL இருக்குல்ல, அந்த MCL நல்லா இது பண்ணி இப்படி வச்சு அமுக்கிடணும், இல்லாட்டி தண்ணி வந்து லீக் ஆகும். அமுக்கிட்டு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கன் ஷூட் வந்து சூடாயிடுச்சு. இந்த சூடான கன் ஷூட்டில் வந்து இந்த ஜல்லடையை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த கன் ஷூட்டை வச்சு இப்படி நல்லா போட்டு அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் வந்து நாம் இப்போ ஒட்ட போகிறோம். இப்படி போட்டு ஒட்டிடுங்க, அப்போ தான் வந்து தண்ணி வந்து ஃபில்டர் ஆகும். இப்படி போட்டு நம்ம சுற்றியும் கூட நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா 4 சைடும் வந்து ஊசி வச்சு ஓட்ட போடுறோம். இதுவும் நான் ஹீட் பண்ணி தான் போடுறேன். இப்படி ஹீட் பண்ணி 4 பக்கமும் ஓட்டை போட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஓட்டை போட்டாச்சு. சுற்றியும் ஓட்டை போட்டுக்கோங்க. மேலே கீழே நடுவுலையும் போட்டுக்கோங்க. ரொம்ப மேலேயும் போடாதீங்க, ரொம்ப கீழேயும் போட்டுறாதீங்க. இப்போ வந்து மண் கொஞ்சம் உதிராக இருக்கு இல்லையா, இந்த மண் எடுத்துக்கோங்க. இந்த மண் எடுத்து ஃபஸ்ட்டு லேயர் கொடுத்துருங்க. ரொம்ப கெட்டியாக கொடுத்தீங்கன்னா அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிரும், அதனால தான் உதிராக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம மண் போட்டோம். அதுக்கப்புறம் காஞ்ச இலை, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காபி தூள் வேஸ்ட்டு, ஃபில்டர் காபி வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, இது வந்து காய்கறி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து காய்கறி வேஸ்ட்டு. இது வந்து முழுசாகவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் நாரும் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் கருகப்பில் அந்த இது குச்சியோடு போட்டிருக்கேன். இது வந்து மாட்டு சாணியை வந்து சும்மா இப்படி நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க. சாணி வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமேல அதுக்கு அடுத்த லேயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டுப்புழுக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து முழுசாக இருக்குது ஆட்டுப்புழுக்கை, அப்படியே சும்மா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து மண்ணோட கலந்துரும். இதுதான் இந்த குப்பையை வந்து நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா நல்லா பொடியாக ஆயிரும். இந்த மாதிரி நல்லா தூளாக ஆயிரும். நான் வந்து 1-2 தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப அரைக்கல. இப்படி இன்னும் நல்லா அரைச்சிங்கன்னா ரொம்ப வந்து மாவு மாதிரி ஆயிடும். தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைச்சி அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து மக்கிரும். அதே மாதிரி போடுறதுமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா பரவி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மக்கும். அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து காஃபி பொடி, டீ தூள்லாம் வந்து காய வச்சுருக்கேன். அது நீங்கள் ஈரமாகவே கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டைத்தோல் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இது கல் வச்சு தட்டி வச்சுருக்கேன். அதையுமே இப்படியே ஒரு லேயர் போட்டுக்கோங்க. லேயர் போட்டு மேலாப்படி அந்த மண் லைட்டாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கிளறி விடணும். மேலாப்படி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஈஸியாக மக்கும்.
இதை நம்ம எந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் அப்படின்னா வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். வச்சு மூடி வச்சிடணும், இல்லாட்டி நாற்றம் அடிக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா வேஸ்டான தானியங்கள், வேஸ்டான ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் தோல் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அழுகி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெடிசனில் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் சேர்க்கணும். அதேமாதிரி நீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பால், தயிர், அதுக்கப்புறம் நம்ம முடி இருக்கு இல்லையா, முடியில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதனால் டெய்லி கொட்டுறதை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த முடி வச்ச வாழையை பாருங்கள், மேலே இருக்குது. கீழே அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு போகிற மாதிரி வச்சுருக்கேன். அதாவது இது பாருங்கள் மண்ணில் பட்டிருக்கு. இதை வந்து ஒரு 10 டேஸ்லேயே திறந்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமே வந்து மக்கிரும். அந்த முட்டைத்தோல்லாம் பாருங்கள் அப்படியே 1-2 தெரியுது. மண்ணுமே பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. இதை வந்து நம்ம எதுவுமே சேர்க்காமே செடி வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே நல்லா வளரும். இப்போ இது கூட நம்ம பார்த்திங்கன்னா மாத்திரை அயன் டானிக்லாம் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப வந்து நல்லது. அயன் அதே மாதிரி ஆயின்மெண்ட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட அயன் போட்டிங்கன்னா செடி வந்து சீக்கிரமாகவே வந்து காஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் காஞ்சு போகாது. இது வந்து ஆயின்மெண்ட்டு. நம்ம வேஸ்டான எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். எதுவுமே நம்ம வந்து கழிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். புளித்தோல் இருக்கு இல்லையா, அதையும் கூட இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து நம்ம முழுசாக போட்டிருக்கேன். முழுசாக போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டு நம்ம கீழேயே மண் இருக்கு இல்லையா, அதனால் இப்போ நம்ம மேலே மண் போட தேவையில்லை. அப்படியே சும்மா கலந்து மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், ஒரு 45 நாள் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாத்திரை நம்ம முழுசாக போட்டோம் இல்லையா, அது மட்டும் அப்படியே கொஞ்சம் சின்னதாக நிற்கிது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. இந்த மண்ணு கூட நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுலேயே வச்சாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை அப்படியே நாங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கலாம், அதையுமே நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா அப்படின்னா தண்ணி நல்லா நிற்கும். நான் எல்லா டஸ்ட்டுமே சேர்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த தேங்காயிலையுமே கூட எல்லாமே சேர்க்கலாம், ஆனால் கொட்டாங்குச்சி வந்து சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து சேர்க்கக்கூடாது. இது ரெண்டுமே வந்து மக்காது. அதே மாதிரி கூர்மையான பொருட்கள்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் கையை வந்து கிழிச்சிரும். அதனால சேர்க்க வேண்டாம். இது வந்து ஒரு ஆல்-இன்-ஒன் கம்போஸ்ட்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம நிறையா வந்து செடி வைக்கலாம். செடி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் இந்த கம்போஸ்ட்டு. அதை நம்ம சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கார்டனில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும். அதை நம்ம மார்க்கெட்லேயே போய் சேல் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும். எல்லோரும் இந்த கம்போஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு